ஸ்ரீ பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 24ஆம் நாள் கதை. ஹரே கிருஷ்ணா. இன்றைய பாத்ரபத மாத கதை தொடரை துவங்கலாம். இன்று நாம் ஒரு சிறப்பு விரதத்தை கேட்கிறோம். புலஸ்திய முனிவர் அதை பீஷ்மதேவருக்கு விவரிக்கிறார். வாருங்கள், இன்றைய பாத்ரபத மாத கதை தொடரை நாம் துவங்கலாம். பீஷ்ம பிதாமகர் வினவினார், பிராமணரே, சங்கரர் வைஷ்ணவ மதங்களையும் போதித்துள்ளார். அதை குறித்து நான் தங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அவை எப்படி இருக்கின்றன? அவற்றின் விளைவு என்ன? விரிவாக கூறுங்கள். பின்னர் புலஸ்திய முனிவர் கூறினார், அரசரே, இது பண்டைய ரதந்தர கல்பத்தின் கதை. ஒருமுறை பினாகத்தை ஏந்திய சங்கரர் மந்திராச்சலத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் பிரம்மதேவர் அவரிடம் சென்று வினவினார். பிரம்மதேவர் கூறினார், பகவானே, மனிதர்கள் எப்படி சிறிது தவம் செய்தால் முக்தி அடைய முடியும் என்று கேட்டார். பிரம்மதேவரின் இது போன்ற வினாக்களை செவிமடுத்த சிவபெருமான் அவரது இதயத்திற்கு பிடித்த வார்த்தைகளை கூறினார். சிவனார் கூறினார், பிரம்மதேவரே, ஒரு காலத்தில் துவாரகை சபையில் சர்வ வல்லமையுள்ள தேஜஸ்வியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விருஷ்ணி வம்சத்தை சேர்ந்தவர்கள் இந்த கேள்வியை கேட்க பகவான் ஸ்ரீ வாசுதேவர், பீமா, பாவத்தை அளிக்கும் திதியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த நாளில் சடங்குகளின்படி உண்ணா நோன்பு இருப்பதன் மூலம் நீங்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உச்ச வாயிலை அடையலாம். மாசி மாதத்தின் தசமி திதி வரும் நாளில் உடல் முழுவதும் நெய்யை தடவி எள் கலந்த நீரில் நீராடவும். அதன் பிறகு பிரணவத்துடன் கூடிய நமோ நாராயணாய, கிருஷ்ணாய நமக, சர்வாத்மனே நமக, வைகுந்தாய நமக என்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மந்திரங்களால் அவரை வணங்குங்கள். இறுதியாக இதற்கு பின்னர் அருர்ஜியை, வாயு வேகாய நமக, விஹங்நாதாய நமக என்ற மந்திரங்களால் வணங்க வேண்டும். இதேபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், விநாயக பெருமான் மற்றும் மகாதேவரை சந்தனம், மலர்கள், தூபம் மற்றும் பல வகையான உணவுகளை சமர்ப்பித்து வணங்குங்கள். பின்னர் அதை கொண்டு பற்களை சுத்தம் செய்யுங்கள். பின்னர் உங்கள் நாவினை சுத்தம் செய்து தங்களின் வாயினையும் நீரினால் சுத்தம் செய்யுங்கள். சூரியன் மறைந்த பின்னர் வடக்கு நோக்கி மாலை பிரார்த்தனை செய்யுங்கள். அதன் முடிவில் இதனை கூறுங்கள், பகவான் ஸ்ரீமன் நாராயணரே, தங்களுக்கு வணக்கம். நான் தங்கள் அடைக்கலத்திற்கு வந்துள்ளேன். இதை பிரார்த்தனை செய்யும் போது இரவில் உறக்கம் கொள்ளுங்கள். மறுநாள் ஏகாதசி திதியில் விரதமிருந்து கேசவரை வணங்குங்கள். இரவு முழுவதும் அமர்ந்து சேஷசாயியை வணங்குங்கள். பின்னர் நெருப்பில் நெய்யை அர்ப்பணித்து, பௌண்டரீகாட்சரே, துவாதசியில் சிறந்த பிராமணர்களுடன் சேர்ந்து பாயாசம் அருந்துவேன். எனது இந்த விரதம் எந்த குறையும் இல்லாமல் நிறைவடையட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இதை கூறிய பிறகு வரலாறு மற்றும் புராண கதையை கேட்ட பின்னர் சாந்தி செய்யுங்கள். காலைக்கு பிறகு நதிக்கு சென்று மகிழ்ச்சியான நீராடல் எடுங்கள். நயவஞ்சகர்களின் கூட்டத்திலிருந்து விலகி இருங்கள். சடங்குகளின்படி சந்தியா உபாசனை செய்து முன்னோர்களுக்கு நீர் அர்ப்பணிக்கவும். பின்னர் சேஷசாயியை வணங்கி இல்லத்தின் முன் பக்தியுடன் ஒரு மண்டபத்தை உருவாக்குங்கள். அதன் உள்ளே 4 அடி உயரமுள்ள ஒரு அழகான பலி பீடத்தை உருவாக்குங்கள். பலி பீடத்தில் 10 அடி நீள வளைவை வைக்கவும். பின்னர் தூண்களின் அடிப்பகுதியில் ஒரு கலசத்தை வைக்கவும். கீழே ஒரு உளுத்தம் பருப்பு, ஒரு வகையான இந்திய சுவையான உணவு, அளவிற்கு சமமான துளை செய்யுங்கள். அதன் பிறகு அதை தண்ணீரில் நிரப்பி அதன் கீழ் ஒரு கருப்பு மிருகச்சாரத்தை விரித்து அமருங்கள். இரவு முழுவதும் கலசத்திலிருந்து வரும் ஓடை உங்கள் தலையில் விழும்படி வைக்கவும். ஓடைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பழம் அதிகரிக்கும் என்று வேதவித்து பிராமணர்கள் கூறியுள்ளனர்.
எனவே விரதமிருக்கும் தம்பதியினர் அதை தெற்கு நோக்கி, அதாவது சந்திரனை போல் மேற்கு நோக்கி வட்டமாகவும் வடக்கு நோக்கியும் பிடித்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஒரு அரச இலை வடிவத்தில் ஒரு கூடாரத்தை உருவாக்குங்கள். கிழக்கில் பலிபீடத்தின் தெற்கே மற்றொரு பலிபீடத்தை கட்டுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தியானத்தில் தயாராக இருங்கள். மேற்கூறிய நீர் ஓடையை உங்கள் தலையில் பிடித்து கொள்ளுங்கள். இரண்டாவது பலிபீடம் இறைவனை நிறுவுவதற்காக இருக்க வேண்டும். கர்ணிகாவுடன் கூடிய தாமரை வடிவத்தை உருவாக்கி அதன் நடுவில் புருஷோத்தமரை வைக்கவும். இதற்காக ஒரு கை நீளமான, அகலமான மற்றும் ஆழமான ஒரு குண்டத்தை உருவாக்குங்கள். அதன் மேல் விளிம்பில் 3 பட்டைகளை உருவாக்குங்கள். அதன் பிறகு பிராமண குண்டத்தில் நெருப்பை ஏற்றி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தொடர்பான மந்திரங்களுடன் வாதுமை கொட்டை, நெய் மற்றும் எள் விதைகளை ஹவனம் செய்யுங்கள். இந்த வழியில் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படி அங்கு வைஷ்ணவ யாகம் செய்யுங்கள். பின்னர் முழு முயற்சியுடன் குண்டத்தின் நடுவில் நெய்யை ஊற்றவும். தேவாதி தேவர் பகவான் ஸ்ரீஹரியின் விகாரத்தில் பால் ஓடையை விட்டுவிட்டு மேற்கூறிய நீர் ஓடையை உங்கள் தலையில் பிடித்து கொள்ளுங்கள். நெய் ஓடை ஒரு பருப்பு போல தடிமனாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் விருப்பப்படி பால் மற்றும் தண்ணீரின் ஓடையை மாற்றலாம். இந்த ஓடைகள் இரவு முழுவதும் தடையின்றி விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். பின்னர் தண்ணீர் நிரப்பப்பட்ட 13 குடங்களை வைக்க வேண்டும். அதில் பல்வேறு வகையான உணவு வகைகள் உள்ளன மற்றும் வெள்ளை ஆடைகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு சந்தோவா, உடும்பர் பாத்திரம் மற்றும் பஞ்ச பாத்திரம் ஆகியவை அவசியம். அங்கு 4 ரிக்வேதி பிராமணர்கள் வடக்கு நோக்கி ஹவனம் செய்ய வேண்டும். 4 யஜுர்வேதி பிராமணர்கள் ருத்ர அத்தியாயத்தை ஓத வேண்டும். 4 சாமவேதி பிராமணர்கள் வைஷ்ணவ சாமத்தை பாட வேண்டும். இந்த 12 பிராமணர்களுக்கு ஆடைகள், மலர்கள், சந்தனம், மோதிரங்கள், வளையல்கள், தங்கச் சங்கிலிகள், பாதி ஆடைகளையும் படுக்கையையும் வழங்கி அவர்களை முழுமையாக கௌரவிக்கவும். இவ்வாறு இரவை பாடல்களாலும் நல்ல வார்த்தைகளாலும் கழிக்கவும். மற்ற பிராமணர்களை விட எல்லாவற்றையும் ஆச்சாரியார் அல்லது பூசாரிக்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். தெளிவான காலை விடியும் இரவிற்கு பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்து அன்றாட வேலைகளுக்கு பின்னர் பசுக்களை தானம் செய்யுங்கள். அவற்றுடன் உள்ள அனைத்து பொருட்களும் தங்கத்தால் ஆனதாக இருக்க வேண்டும். அவை அனைத்தும் பால் கறக்கும் மற்றும் நல்ல நடத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். அவற்றின் கொம்புகள் தங்கத்தால் ஆனதாகவும் குளம்புகள் வெள்ளியால் பதிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அவை அனைத்தும் துணிகளால் மூடப்பட்டு சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட வேண்டும். பசுக்களுக்கு வெண்கல பால் கறக்கும் பாத்திரமும் இருக்க வேண்டும். பசுக்களுக்கு உணவளித்த பின்னர் பிராமணர்களுக்கு பக்தியுடன் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும். பல வகையான ஆடைகளை தானம் செய்யுங்கள். பின்னர் நீங்களும் காரம் மற்றும் உப்பு இல்லாமல் உணவை உட்கொண்டு பிராமணர்களிடம் விடைபெறுங்கள். உங்கள் மகன்கள் மற்றும் மனைவியுடன் அவர்களை பின்தொடர்ந்து 8 படிகள் நடந்து இந்த வழியில் நமது இந்த செயலால் அனைவரின் துன்பங்களையும் நீக்கும் கடவுள்களின் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடைவார் என்று கூறுங்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காமல் போகலாம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கூந்தல் அவர் நீக்கமர நிறைந்து அமர்ந்திருக்கிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கூந்தலில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இருப்பது போல் இரண்டிற்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. இந்த நம்பிக்கை எனக்கு கிடைக்கட்டும். இதை கூறிவிட்டு அந்த பானைகள், பசுக்கள், படுக்கைகள் மற்றும் துணிகளை அனைத்து பிராமணர்களின் இல்லங்களிற்கும் அனுப்புங்கள். அதிக படுக்கைகள் கிடைக்கவில்லை என்றார் இல்லத்தில் இருப்பவர் அனைத்து பொருள்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு படுக்கையை தானம் செய்ய வேண்டும். பீமசேனரே, அந்த நாளை வரலாறு மற்றும் புராணங்களை கேட்பதில் மட்டுமே செலவிட வேண்டும். எனவே சத்வ குணத்தில் தஞ்சமடைந்து நீங்களும் மாடங்களை துறந்த பிறகு இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். இது மிகவும் இரகசியமான விரதம். ஆனால் பாசத்தால் நான் உங்களுக்கு கூறினேன். துணிச்சலானவரே, இதை நீங்கள் செய்தால் இந்த விரதம் உங்கள் பெயரால் பிரபலமடையும். மக்கள் இதை பீமா துவாதசி என்று அழைப்பார்கள். இந்த பீம துவாதசி அனைத்து பாவங்கள்
பாவங்களையும் நீக்கும் மற்றும் மங்களத்திற்கு காரணமாக இருக்கும். பண்டைய கல்பங்களில் இந்த விரதம் கல்யாணினி விரதம் என்று அழைக்கப்பட்டது. அதன் புகழை நினைவில் வைத்து பாடுவதன் மூலம் தேவராஜனான தேவேந்திரன் மகிழ்ச்சி அடைவார். எல்லா பாவங்களும் அழிந்து இந்த சடங்கை செய்ததன் மூலம் என் அன்பான சத்யபாமா என்னை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள். இந்த கல்யாணமயி திதியில் சூரிய கடவுள் ஆயிரக்கணக்கான நீரோடைகளில் நீராடி அதன் காரணமாக அவருக்கு ஒளி உடல் கிடைத்தது. தேவேந்திரனும் கோடிக்கணக்கான அசுரர்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டனர். ஒரே வாயில் 10,000 கோடி உயிரினங்கள் இருந்தால் அதன் முழு பலனையும் விவரிக்க முடியாது. கதையின் இறுதியில் முன்னேறி சென்ற மகாதேவர் பிரம்மதேவர் கலியுகத்தின் பாவங்களை அழித்து எல்லையற்ற பலன்களை தரும் இந்த கல்யாணமயி திதியில் சூரிய கடவுள் ஆயிரக்கணக்கான நீரோடைகளில் நீராடி அதன் காரணமாக அவருக்கு ஒளி உடல் கிடைத்தது. தேவேந்திரனும் கோடிக்கணக்கான அசுரர்களும் இந்த விரதத்தை கடைபிடித்தனர். ஒரே வாயில் 10,000 கோடி உயிரினங்கள் இருந்தாலும் அதன் முழு பலனையும் விவரிக்க முடியாது. கதையின் இறுதியில் முன்னேறி செல்லும் போது மகாதேவர் பிரம்மதேவரிடம் கலியுகத்தின் பாவங்களை அழித்து எல்லையற்ற பலன்களை வழங்கும் இந்த கல்யாணமகி திதியின் மகிமையை யாதவ இளவரசர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது வாயால் விவரித்தார். இந்த விரதத்தை யார் செய்தாலும் அவர் தனது கைகளில் மகத்தான செல்வத்தை பெறுவார். அவர் தனது மூதாதையர்களை காப்பாற்றவும் வல்லவர். இந்த கதையை மிகுந்த பக்தியுடன் கேட்டு மற்றவர்களின் நன்மைக்காக அதை ஓதுபவரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் தேவேந்திரனின் பக்தராவார். இன்றைய பாத்ரபத மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாத மகாத்மியத்தின் 24ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.